ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே அப்படின்ற அந்த சீரீஸ்ல வந்து மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ல நம்ம டைம் லைன் இன் ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இந்த டைம் லைனை ஒரு 66 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் ஆயிருக்கு, நீங்க அதை செக் பண்ணுங்க. நான் அந்த 2 வீடியோல எங்க வந்திருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த டைம் லைன் வந்து அலெக்சாண்டர்ன்ற ஒரு கிரீக்ல இருக்கிற ஒரு கமாண்டர் வந்து வாட் ஹி டஸ் இஸ் தட் அவர் இந்தியான்னு மட்டும் இல்ல, அவரு ஆக்சுவலா அவரோட டார்கெட் வந்து மெயினா இந்த பர்ஷியா தான். இந்த பர்ஷியால இருக்கிற ஒரு கிங்டம் அட்டாக் பண்றது, அதாவது ஜெர்க்சஸ், அவரோட அவரோட ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் சைரஸ் டேரியஸ்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் கிரீஸ்ல போய் அட்டாக் பண்ணதுனால அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த சைடு வருவாரு. ஆனா அந்த ரிவெஞ்ச் வந்து ஒரு குளோபல் பினாமினாவா மாறி அவர் என்ன நினைப்பாருன்னா, ஏன் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணிடக்கூடாது, ஸோ வேர்ல்டு எம்பையர் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு அவர் வந்து ஃபுல்லா வந்துருவாரு. பட் ஆனா இந்த இடத்துல இண்டஸ்ன்ற ஒரு இடத்துல அவர் வந்து ஸ்டாப் ஆயிடுவாரு. ஏன்னா அந்த சைடு நந்தான்ற ஒரு பெரிய ஸ்ட்ராங் டாமினன்ட் கிங்டம் இருக்கும். இந்த நந்தா கிங்டம் வந்து இருக்கிறதுனால இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மகதன் எம்பையருக்கு அப்புறம் வரும். மகதன் எம்பையரை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நந்தா எம்பையர் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்களும் அவங்களோட சோல்ஜர்ஸும் திரும்பி போயிடுவாங்க. திரும்பி போற இடத்துல அவர் இறந்துருவாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கிங்டம் வந்து அவங்களோட கமாண்டர்ஸ் பிரிச்சுப்பாங்க. நம்ம அந்த ஸ்டோரிக்கு ஒரு பாயிண்ட்ல வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்டோரி வந்து இவர் இங்க வரும்போது, இங்க இந்த இடத்துல இருக்கும்போது இங்க தக்சிலான்னு ஒரு இடம் இருக்கும். தக்சிலான்றது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில படிச்சதுதான் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பணினி படிச்சிருப்பாரு. அப்புறம் சந்திரகுப்த மௌரியா இல்ல, கௌட்டில்யாவும் அங்கதான் இருந்திருக்காரு. சோ அப்போ அந்த கௌட்டில்யாவோட டைரக்ஷன் படி, அர்த்த சாஸ்திரா படி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிங்டம் அமைக்கிறாங்க. அந்த கிங்டம் தான் மௌரியன் எம்பையர். நீங்க இங்க பாருங்க, இந்த எம்பையரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எம்பையர்ல ஒரு ஒரு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் இந்த டக்ஸிலான்றது இங்க இருக்கு பாருங்க. இந்த தக்ஸிலான் இங்க இருக்கு. நம்ம அலெக்சாண்டர் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வருவாரு. சோ இங்க வரும்போது இன்டராக்ஷன் இருந்துச்சா இல்லையான்றதுல ஒரு கன்ஜெக்சர் தான். பட் இருந்தாலும் இங்க வந்து அந்த சந்திரகுப்த மௌரியா ஒரு ஐ மீன் சாரி கௌட்டில்யா இருக்காரு. அவரு வந்து இங்க இந்த சந்திரகுப்த மௌரியா கூட சேர்ந்து இந்த எம்பையரை அமைக்கிறாரு. இந்த எம்பையரை அமைக்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு டாப்ல இருக்கிற எம்பையர் தான் அமைப்பாங்க. சோ சந்திரகுப்தா ஓட ஃபர்ஸ்ட் வேலை என்ன இருக்கும்னா ஒரு பேஸ் அமைக்கிறது. அதனாலதான் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. அண்ட் இதெல்லாம் நிறைய இடம் வந்து யூபிஎஸ்சியில கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சோகாரான்றது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோகாரான்றது யூபிஎஸ்சி கொஸ்டின் 2020 2019 எடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் இருக்கும். சார்நாத் இருக்கு. இதுல இதுல பாத்தீங்கன்னா இங்க 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 இந்த ஷாபாஸ் காரி இந்த ரூட் வந்து ரொம்ப முக்கியமான ரூட். ஏன் அப்படின்னா இந்த ரூட் வந்து ஆக்சுவலா இட் கனெக்ட்ஸ் டு இண்டோ ஆர் சில்க் ரூட்ல கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாம் அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. அண்ட் இந்த புசஃபெலான்றது ஆக்சுவலா ஒரு அலெக்சாண்டர் குதிரையோட பேரு. ஸோ அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த பாயிண்ட்ல, அதாவது இந்த பாயிண்ட்ல அந்த இண்டோ கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. அந்த இண்டோ கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கிறத நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துலதான் அந்த காந்தாரா ஆர்ட் வருது. இங்க பாருங்க, இந்த காந்தாரா ஆர்ட்னு வருது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா, என்னென்ன கிங் இருந்தாங்க. சோ சந்திரகுப்த மௌரியா வந்து அந்த பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் பிந்துசாரா என்ன பண்ணுவாருன்னா, அதாவது சந்திரகுப்த மௌரியா வந்து இந்த பேஸ் பில்ட் பண்ணுவாரு. பிந்துசாரா வந்து அவரை வந்து லேண்ட் பிட்வீன் டூ கிங்ஸ், சாரி டூ பிக் ஓஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆர் பர்சன் ஹூ கான்கர்ட் லேண்ட் பிட்வீன் டூ ஓஷன்ஸ். அதாவது மீனிங் என்னன்னா, அவர் அதை கான்கர் பண்ணாரு, இவர் இந்த இதை கான்கர் பண்ணாரு. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, மௌரியன் எம்பையர் கான்கர் பண்ணும் போதும்
ஒரு பாட்டம் லேயர் ஆர் பாட்டம் தமிழ்நாடுல இருக்கிற சேர சோழ பாண்டிய அந்த நேரத்துல கேரள இப்போ அசோகாவோட ஸ்டூப்பால கேரள புத்ராஸ் தான் கொடுத்துருக்காங்க, சேரான்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ சங்கம் ஏஜ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 பிசில இருக்கோம். சோ அப்ப 300 பிசிக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடத்த நம்ம பெருசா ஆக்குப்பை பண்ண கண்ட்ரிஸ் இல்ல, ஆர் பெரிய பெரிய கிங்டமா இருந்தாலும் இந்த இடம் ஆக்குப்பை ஆகல. சோ இதுல இருந்த பழைய கிங்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோழ சேர பாண்டிய. அண்ட் ஒன் மோர், இதுல தாமிர லிப்டி யூபிஎஸ்சி கொஸ்டின், தௌலி தொசல்லி யூபிஎஸ்சி கொஸ்டின். நீங்க இதுல ஒரு பாயிண்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மௌரியன் எம்பையர் வந்து சோ ரொம்ப முக்கியமான எம்பையர் விச் ஆக்சுவலி இன்டகிரேட்டட் த ஹோல் ஆஃப் இந்தியா. இதுல அசோகா தான் தேர்டா வராரு. அசோகா வந்ததுதான் நீங்க இதுல பாத்தீங்கன்னா அசோகா வந்து கலிங்கால வார் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஹி ரெனவுன்சஸ் கிங்டம் அண்ட் ஹி பிகம்ஸ் வெரி நாட் டார்மெண்ட் பட் ஆனா ஒரு தம்மாவோட ரூட்ல போவாரு. அண்ட் அந்த தம்மாவோட ரூட்ல போயிட்டு அவர் நிறைய பில்லர்ஸ் அண்ட் மேஜர் ராக் எடிக்ஸ் எல்லாம் அமைப்பாரு. இப்ப நான் பேசினது அதுதான். அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சைட் எல்லாம் தான் அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. மேஜர் ராக் எடிக்ஸ், மேஜர் மேஜரான ஏரியா. அப்புறம் இந்த சாஞ்சி ஸ்டூப்பா நீங்களே பாருங்க, சார்நாத், சாஞ்சி, அமராவதி, இந்த மாதிரி 3 இடத்தெல்லாம் அவங்க வந்து கொஸ்டினா கேட்கறாங்க. சோ இந்த இடத்துல இருந்த அந்த இம்பார்ட்டன்டான அந்த ஸ்டூபாஸ் எல்லாம் அசோகா வந்து புத்திசம்க்கு போன அப்புறம் அசோகா ஒரு புத்திஸ்ட் கவுன்சில் வேற நடத்துவாரு. சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கும். அவரோட கிங்டம் முழுக்க புத்திசமோட இம்பாக்ட் இருக்கும். இந்த முழுக்க இம்பாக்ட் இருக்கிறதுனால நிறைய இடத்துல அவங்க வந்து அந்த ஸ்டூப்பால வந்து அதை பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த பராபர் கேவ் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த பராபர் கேவ்ல அசோகாவும் அந்த பிந்துசாராவும் என்ன செக்டுக்கு, அதாவது கொஸ்டின் வந்து பராபர் கேவ் அதுதான் ஃபர்ஸ்ட் கேவ். நிறைய கேவ் இருக்கும், இனிமே நம்ம வீடியோல ஒன்னொன்னா பார்ப்போம். அந்த கேவுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பராபர் கேவ் தான். அந்த கேவ்ல வந்து என்ன செக்ட் வந்து இருந்தாங்க, ஆக்சுவலா அவங்க புத்திசம்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. இட் வாஸ் அஜீவிகா செக்ட். சோ இப்போ இவர் வந்து இந்த இடத்துல வந்து புத்திசம் ஃபிளரிஷ் பண்ணாலுமே அவங்க அஜீவிகா ஒரு இன்னொரு செக்டுக்கு அதுக்கும் அவங்க வந்து கேவ் கொடுத்துருக்காங்கன்றது தான் அவங்க கொடுக்குறாங்க. சோ அப்போ இது வந்து நம்ம எக்ஸாம்ல மெயின்ஸ்ல கூட எழுதலாம். செக்யூலரிசம்க்கு இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். சோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சோ இந்த அசோகா, அகைன் ஐ வில் ரிப்பீட், அசோகான்ற ஒரு பர்சன் வந்து, ஆனா அவர் எங்க இருந்து வராரு அப்படின்னா இந்த டைம் லைன்ல அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நந்தா கிங்டம் கூட பார்த்துட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. அவர் திரும்பி போன டைம்ல மௌரியாஸ்ன்ற ஒரு எம்பையர் உருவாகுது. அந்த எம்பையர்ல இருந்த கிங்டம் 3 கிங் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய கிங் வராங்க, ஆனா அது நம்மளுக்கு பெருசா ஒன்றும் தேவைப்படாது. பட் அந்த கிங்டம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த ஹோல் ஆஃப் இது வந்து பிரியுது. இந்த ஹோல் ஆஃப் இது எப்படி பிரியுது அப்படின்னா 3 வகையா பிரியுதுங்க. 3 வகையா பிரியிற போது நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் மிச்சத்தை மேபி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹோல் கிங்டம் வந்து ஆக்சுவலா பிரிஞ்சிரும். அந்த ஹோல் கிங்டம் எப்படி பிரியும்னா இந்த ரீஜன்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா மட்டும் பிரியும். அந்த ஏரியா எப்படி பிரியுது அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா, அதாவது இது வந்து புத்திஸ்ட் கிங்டம். இந்த புத்திஸ்ட் கிங்டம் உடைஞ்சு நிறைய டிஃபரன்ஸ் இதா பிரிய போகுது. அது எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம்னா புஷ்யமித்ர சுங்காவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவரு தான் வந்து இருந்தாருன்றதுக்கு எனக்கு ஆதாரமா கொடுத்திருக்கிறது தான் மாளவிகா அக்னிமித்ரம். இது யாரு எழுதுனதுன்னா காளிதாசா எழுதினாரு. காளிதாசா எப்போ எழுதினாருன்னு பார்க்கணும். காளிதாசான்ற ஒரு போயட்டு 4th 5th செஞ்சுரியில தான் எழுதுறாரு. இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 250 200 பிசிக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு 4th 5th செஞ்சுரியில இருக்கிற ஒரு போயட் வந்து அதுவும் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். சந்திரகுப்தா 2ல இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு மாளவிகா அக்னிமித்ரம்னு எழுதுறாரு. அந்த இது மூலியமா எனக்கு புஷ்யமித்ர சுங்கா வந்து எப்படி இத கவர்ன் பண்ணாருன்னு ஒரு கதை தெரியுது. அந்த அந்த கான்செப்ட் தான் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் கன்வான்னு ஒரு 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 கிங்டம் வருது. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு மௌரியன் கிங்டம் இருக்கு. அது சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா, அசோகா வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க போனதுக்கு அப்புறம் எப்படி பிரியுது, சோ இந்த பார்ட் எப்படி பிரியும்னா சுங்காவா பிரியும்.
இந்த பார்ட் எப்படி பிரியும்னா நீங்க பாருங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இண்டோ கிரீக்ஸோட ஆர் கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த பார்ட் எப்படி பிரியும்னா இண்டோ கிரீக்ஸ், ஷாகாஸ், குஷானாஸ்னு பிரியும். இந்த சதன் பார்ட் எப்படி பிரியும்னா சாத்தவாஹனாஸ், அதுக்கப்புறம் வாகாட்டகாஸ், அதுக்கப்புறம் இந்த பார்ட் எப்படி பிரியும்னா காரவேலாஸ்னு பிரியும். அதை மேபி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். அகெயின் நான் ரிப்பீட் பண்றேன், இது வந்து மௌரியன் எம்பையர். இது எப்படி பிரியுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இது பிரிகிறது வந்து புஷ்யமித்ர சுங்கா. எனக்கு எப்படி தெரியும்? அது காளிதாசால இருக்கிற மாளவிகா அக்னிமித்ரம் சொன்னதுனால எனக்கு தெரியும் இது இப்படி பிரிஞ்சிருக்கு. நிறைய புத்திஸ்ட் டெக்ஸ்டும் இருக்கு, புரியறதுக்காக சொன்ன காளிதாசா. சோ அதை மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா அது பிரிலிம்ஸ் கொஸ்டின். இந்த பார்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் எப்படி பிரியுதுன்னா இண்டோ கிரீக்ஸ், ஷாகாஸ், குஷானாஸ் பிரியுது. இந்த சென்ட்ரல் இந்தியா எப்படி பிரியுதுன்னா சாத்தவானாஸ் அண்ட் அதுக்கப்புறம் வாகாட்டகாஸ் பிரியுது. இந்த இடம் எப்படி பிரியுதுன்னா காரவேலான்னு பிரியுது. அகெயின் நீங்க பாருங்க, இந்த இடம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் நம்ம இதை வச்சு நம்ம என் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணும் போது சொல்லியிருக்காரு, தமிழ்நாடுல ஹேஸ் திஸ் யுனிக் அட்டானமி ஆல்வேஸ். அது வந்து ஒரு பாயிண்ட்ல கரெக்ட் தான். நம்ம மேபி போக வீடியோல பார்ப்போம், மேபி அந்த இது வந்து கடைசி வரைக்கும் இருக்கான்னு. மௌரியன் எம்பையர்ல நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த ஏரியா அட்டானமஸ் தான். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.